போன வாரம் தான் மதுராந்தகம் மீட்டிங்ல பிரதமர் மோடி அவர்கள் சொல்லியிருக்காங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அதுக்கு பதில் சொல்லியே ஆகணும்னு உடனே ஒரு மீட்டிங்கை போட்டு பட்டையை கிளப்பின முதல்வர் அவர்கள் சொல்லியிருக்காரு. பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்ல குறிப்பா பாஜகவினரால் பெண்கள் படும் தொல்லைகள்னு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தமிழ்நாட்டு மேல அவதூறு பரப்ப ஃபிளைட்ல வந்துட்டு போயிருக்காரு. மோடி அவர்கள் வடக்கு பக்கம் பேச வேண்டியதை மதுராந்தகத்துல பேசியிருக்காருன்னு சொல்லி ஸ்டாலின் அப்பா சொல்லியிருக்காரு. வேடிக்கையா இருக்கு. பெண்களுக்கு ஒண்ணுனா இரும்பு கரம் தூக்கி செயல்படுவோம், கலைஞர் மகளிர் உரிமை தொகை, தடுப்பூசி வழங்கும் திட்டம், தோழிகள் விடுதின்னு சொல்றாரு. ஆனா மோடி அவர்கள் சொன்னது என்ன? பாதுகாப்பு இல்லை. ஸ்டாலின் அவர்கள் சொல்றது இவங்க கொண்டு வந்த ஸ்கீம். ஆனா இது ரெண்டுமே சேம் இல்ல அப்படின்றது எப்போதான் இந்த திமுகவினருக்கும் முதல்வர் அவர்களுக்கும் தெரியும்ன்றது தெரியல. தமிழ்நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையா? தமிழ்நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையா? எப்படி கூச்சம் இல்லாமல் பேசுறாரு பாருங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் அண்ணா பல்கலைக்கழக வழக்குல சிக்கின திமுக பிரமுகர் ஞானசேகரன் அரெஸ்ட் பண்ணாங்க. அப்புறம் அந்த கேஸ் என்னாச்சுன்னே தெரியல, அப்படியே மூடி மறைச்சிட்டாங்க. இப்போ 2 நாளைக்கு முன்னாடி வட மாநில பெண்ணுக்கு பாலியல் வன்கொடுமை பண்ணி கணவன் மனைவி குழந்தைன்னு கூட பார்க்காம ஒரு மனசாட்சியே இல்லாம கொண்டு போட்டாங்க. இன்னும் அந்த நியூஸ் கூட மறைக்கவே இல்லை. அதுக்குள்ள நந்தனம் காலேஜ் கேன்டீன்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்த பொண்ணுக்கு கேன்டீன் மாஸ்டரும் அங்க இருக்கக்கூடிய சிலரால் பாலியல் சீண்டல் நடக்கும். தமிழ்நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையா? தமிழ்நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையா? எப்படி கூச்சம் இல்லாமல் பேசுறாரு பாருங்க. இப்படி நாளுக்கு நாள் பெண்கள் தனியாவே வெளியே போக முடியாத நிலைக்கு ஆளாக்குறாங்க. இந்த மாதிரியான இஷ்யூஸ் எல்லாம் விசாரிக்க வேண்டிய காவல்துறை என்ன பண்ணுது? இந்த விஷயத்துக்கு பொறுப்பேற்க வேண்டிய முதல்வர் அவர்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? தான் வீட்டு பொண்ணு பாதுகாப்பா போகணும்னு சொல்லி பவுன்சஸ் போட்டு வழி அனுப்புற முதல்வர் அவர்களுக்கு ஓட்டு போட்டு உட்கார வச்ச தமிழக பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழலை உருவாக்கி வச்சிருக்காரு. பெண்களுக்கு ஏதாவது பாதிப்புனா கடுமையான தண்டனை விதிக்க சொல்லி தினம் தினம் பெண்களும் குழந்தைகளும் அச்சத்திலே வாழ வேண்டிய நிலைக்கு தள்ளி வெல்லும் தமிழ் பெண்கள் வெல்லும் தமிழ் பெண்கள் மேடை போட்டு வீரவசனம் பேசும் முதல்வர் அவர்கள் பெண்களுக்கு நடக்கக்கூடிய குறிப்பா இந்த நந்தனம் காலேஜில் நடந்த இஷ்யூஸ்க்கு என்ன பதில் சொல்ல போறாருன்னு தெரியல. தமிழ்நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையா? தமிழ்நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையா? எப்படி கூச்சம் இல்லாமல் பேசுறாரு பாருங்க. மொத்தத்துல பாதுகாப்பு இல்லாத அரசாங்கம் நமக்கு தேவையான வரப்போற தேர்தல சரியான பதில கொடுங்க. அது மட்டும் இல்லாம இந்த இஷ்யூஸ்க்கு உங்களுடைய கருத்து என்னன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.